ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனியாக அமையட்டும். நம்மளோட சேனல் நிறைய ஆன்மீக ரீதியாக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா துலாம் ராசி துலாம் மாதம் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஐப்பசி மாதத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி திருக்கை முன் சென்று பாரு பொய்யில்லை கண்ட உண்மை திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இந்த ஐப்பசி மாதத்திற்கு துலாம் மாதம் அப்படி ஒரு சிறப்பு பெயர் உண்டு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஐப்பசி மாதத்தில் சூரிய பகவான் வந்து துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். அதனால் இதுக்கு துலாம் மாதம் அப்படிங்கிற சிறப்பு பெயர் உண்டு. இது போக இதில் வந்து துலா ஸ்நானம் அப்படின்னு ஒரு ஸ்நானம் உண்டு. ஏன்னா இந்த ஐப்பசி மாதங்களில் ஸ்ரீரங்க ரங்கநாதருக்கு காவிரியிலேருந்து தங்க குடத்தில் நீர் எடுத்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அன்றைக்கி நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணும்போது பாவங்கள்லாம் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உண்டு. இது போக இந்த ஐப்பசி மாதத்தில் ஐப்பசி பௌர்ணமி உண்டு. எல்லா சிவன் ஆலயங்களையும் அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஐப்பசியில் வந்து நிறையா சித்தர்களுடைய பிறந்த நாட்கள் வருது. அது போக நிறையா ஐப்பசி தீபாவளி வருது. இதுக்கப்புறம் முருக பக்தர்களுக்கு உகந்த ஒரு நாளை கூட ஐப்பசி மகா சஷ்டி. எல்லா முருக பக்தர்களும் அவளோடு காத்திருக்கக்கூடிய மகா சஷ்டி வருது. இதெல்லாம் இந்த ஐப்பசி மாதத்தோட சிறப்புகள். இந்த சிறப்புகளை தவிர்த்து இந்த ஒவ்வொரு சிறப்புகளுக்கும் தனித்தனி வீடியோஸ் நம்ம சேனலில் போட போகிறோம். அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம். மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்துடைய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.